ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான வெந்தய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்தில் இந்த கிரேவியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு ஒரு அப்பளம் பொரித்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். சரி, இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுத்ததாக 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துருக்கேன். இந்த அளவுகள் ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியமானது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் சரி, டேஸ்ட்டும் சரி மாறி போயிடும். வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வெந்தய குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இடையில மாற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இரும்பு கடாயில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே கலர் மாதிரி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான காரக்குழம்பு, வெந்தய குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காரக்குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம் வெந்தயமோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த நல்லெண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வீடே மணக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நாட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளி பழத்தை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சளி தொந்தரவு இருக்குன்றவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபியை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆயிலில் இந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா கிளறி விடுங்க. இது கிரேவியோட டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இது ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டிலையே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ட்ரை ரோஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே மிளகு அப்புறம் வத்தல் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ காரத்தோட அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ புளியோட அளவு
அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பேர் வரைக்குமே வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து தக்காளி நல்லா குழைவா வந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு முன்னாடியே புளிக்கரைசல் ஆட் பண்ணிட்டோன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது. புளிக்கரைசல் சேர்க்குற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காயிரும். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும். ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமே இன்னுமே உங்களோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்காயிரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வந்ததுக்கப்புறமா தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்காயிரும். நீங்கள் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சுடு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து தோசைக்கெலாம் கூடவுமே இந்த மாதிரி கிரேவி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா தோசைக்கு காரக்குழம்பு காம்பினேஷனான்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அகைன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நல்லா திக்காயிரும். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஒரு 5 மினிட்ஸ் தான் மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன். 5 நிமிஷத்துலேயே நல்லாவே குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ திக்னஸ் இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு இந்த ரெசிபீஸுக்கெலாம் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இனிப்பு சேர்க்குறப்போ இந்த டேஸ்ட்டை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் அப் பண்ணாமல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ரெசிபி ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.